அறிவு இது கண்ணன் சொன்ன உடனே பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டார். விஜயனை வந்து எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் எனக்கு பழக்கமாயிட்டாங்க. எங்கள் அண்ணன் பண்ண 2வது படம் அகல் விளக்கு, விஜயகாந்த் ஷோபா 2 பேர் நடித்த படம். எனக்கு அவர் அதில் பல வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு விஜயகாந்தோட நட்பு வந்துருச்சு. எனக்கு நட்பு வந்துருச்சு. என்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிரியம். எவ்வளோ 1000 பேருக்கு கொடுத்தா என் முகத்தை பார்த்தா கண்ணா எப்படி இருக்கேன் அப்படின்னு வந்துடுவார். நாங்கள் அந்த முதல் படம் அகல் விளக்கு பண்ணும்பொழுது அப்போ ஒரு ஆரம்ப கட்டம் அவருக்கு. அதனால் என்னோட தான் இருப்பார், என்னோட பைக்கில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். நான் அவர் ஜாவா வச்சுப்பார், அது பின்னாடி என்ன போயிட்டு இருப்பேன். சென்னைக்கு வந்த பிறகு அந்த ஜாவா கொண்டாடுவார். நான் அவர் சுற்றி அங்கங்கே போவோம் வருவோம். சாம்கோவில் போய் ஒரு டீ சாப்பிடுவோம், ஒரு வெது வாங்கி கொடுப்போம். என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். எல்லாமே சினிமாவோட ஆரம்பத்தை அவருடைய ஆரம்பம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படி ராஜாண்ணனை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல முடியாது, அது மாதிரி இவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு அகல் விளக்குக்கு அப்புறம் கொஞ்சம் காலத்தில் சட்டம் ஒரு ரிட்டையர் வந்தால் அவர் பெரிய நடிகர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது கூட என்ன வருத்தப்படுவார், கண்ணா ஏன் நீ வரமாட்டேங்கிறியா, எல்லாம் வர்றாங்க போகிறாங்க, எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு. நான் போகவே இல்லை. நான் என்னோட விஷயமாக நான் வேறையாக வச்சுக்கிட்டேன், என் பாதையை வச்சுக்கிட்டேன். ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப தள்ளிட்டேன். எனக்கு வேறு வேலைகள் வந்துருச்சு. அதையே வருத்தப்பட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த படத்துக்கு ஏழை ஜாதிக்கு சேர்ந்ததுக்கப்புறம் விஜயகாந்த் படம் நடிக்கிற படத்துக்கு நானும் லேசர் டயலாக் சைட்லாம் அவர் எனக்கு சொல்லிட்டு இருப்பார், நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார். நானும் சில விஷயத்தை தோன்றதை சொல்வேன். கண்ணன் அப்படியே எழுதுங்கன்னுவார், எழுதி வச்சுக்குவோம். நல்லாவே எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தார் விஜயகாந்த் லேசர். அப்படி பல காட்சிகள் வந்து முதலமைச்சருக்கும் அவருக்கும் உள்ள காட்சிகள் இன்றைக்கி நடக்கிற மாதிரி ஒரு சட்டசபை காட்சிகள்லாம் வந்து வசனங்கள் இப்போ சொன்னது இப்போ வேறு ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஏற்படுதும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம எழுதணும். அது கசாய சூரர் லியான் சார் வந்து அன்றைக்கு மாலை மலர் பார்த்துட்டாலே டக்குனு அன்றைக்கி நடந்ததை அரசியல் பண்ணி சொல்லிடுவார். அவ்வளோ ஒரு ஸ்பார்க்காக இருக்கும் அவருடைய இது. நான் இங்கே நல்ல ஒரு எங்கள் 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அந்த உதயவாசம் கொடுத்தான்னு நினைக்கிறேன். அப்புறம் வாங்கினார். பெங்களூர் போகிறப்போ ஷூட்டிங்கு ஏற்பட்டாச்சு. பல வருட இடைவெளிக்கு அப்புறம் ரெடி பண்ணி லைட்லிங்லாம் பண்ணி விஜயகாந்த் வரப்போறான்னு அப்படி வந்தார். வந்து நின்றவொடனே அப்படி பார்த்துட்டு லேசர் பண்ண அமைதியாக இருந்தேன். எல்லாரையும் அறிமுகப்படுத்தா செட்டில் அறிமுகப்படுத்தி இது கண்ணன் சொன்ன உடனே பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டார். கண்ணா இப்படி இருக்க என்ன ஆச்சு, ஆனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஏன்னா கண்ணன் அப்படின்றது அவர் மனசில் இடம் பிடிச்சதுனால. எங்கே பார்த்த நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்க என்ன பார்த்த உடனே அப்படியே கண்ணா அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி ராவுத்தரும் அப்படி தான் ஏழை ஜாதி பண்ணி அவர் சில விஷயங்களுக்கு 25வது நாள் அந்த விழா இது கொண்ட படம் ஓடுது. அதுக்கு தினத்தந்தி பத்திரிகைக்கு ஒரு கேப்ஷன் எழுதணும் அப்படின்னு லியா சார் சொன்னார். கண்ணன் அது ஒன்று எழுதணும், ஏதாவது எழுதுங்கன்னாரு. நான் எழுதினேன். வெற்றி மீது வந்து உன்னை சேரும் விஜயகாந்த் சார் பெரிய படத்தோடு அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மக்களே சேரும்னு சொன்ன உடனே அதான் அரசியலுடைய இது. அந்த வெற்றி கொடுத்தோன்னா மக்கள் கொடுக்கணும், மக்கள் திருப்பி மகேஷ் திருப்பி சொல்லணும். அதை நான் எழுதினேன். 2 வரை எழுதுனேன். அதை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ராவுத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவரையும் நம்ம சொல்லணும். எனக்கு 5000 ரூபா போய் கொடுத்தாரு ராவுத்தர்.